வணக்கம். இப்போது இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது? இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று சூரிய உதயம் 5:58, சூரிய அஸ்தமனம் 6:31 ஆகிறது. அதாவது அன்று திருவோண நட்சத்திரம், கடக லக்னம், மகர ராசியில் அந்த நாள் பிறக்கிறது. இந்த குரு பகவான் அன்று சரியாக பகல் 1:02 பகல் வேளையில் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் விளைவாக மீன ராசிக்கு எவ்வாறு இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது என்பதை சுருக்கமாக சிறப்பான பலன்களோடு பார்க்கலாம். சரி, இந்த மீனம் என்பது இரட்டை மீன், உபயராசி, நீர் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி, பாதம், கால், விரல்கள், எடக்கண், கால்கள், எலும்புகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு முறை. இரட்டை மீன் என்பது உயிருள்ள இந்த மீன். அப்படின்னா இந்த மீன் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதில் ஒரு விஷயம், அதாவது மீனுக்கு ஒரு பவர், என்ன பவர் இருக்குது அப்படின்னா, தண்ணியில் வாழும் இந்த மீன் எதிர்நீச்சல் அடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொண்டது தான் இந்த மீனராசி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனராசி. ஏனென்றால் மீன் எதிர்த்து வரக்கூடியது இந்த நீரோடையில், தண்ணியில். அது ஒன்று மீன் தான், வேறொன்றும் இல்லை. அதனால்தான் அந்த மீனராசி எதிர்த்து கூட செயல்பட்டு ஜெயிச்சு விடுங்கிறது தான் மீன். கழுவுன மீனில் நழுவுன மீன், இப்படியெல்லாம் நிறையா சும்மா ஒரு இதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க. ஆக அப்படி இல்லை. அதாவது அந்த விஷயம் மீனம் அப்படிங்கிறது ஒரு ஜலராசி. அதாவது பெண் ராசி அப்படின்னாவே அது சகிச்சுக்கிற ராசின்னு சொல்லுவாங்க. இது அதாவது எதுலேயுமே கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வெளியே போயிடுவாங்களாம். அப்போ அந்த குரு வீட்டுக்கு சொந்தக்காரர், அவர் ஆசீர்வாதம் வழங்கக்கூடியவர், அவரே எடுத்துக்கக்கூடாது, பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நபர்கள், பிறருக்காக வாழக்கூடிய ஒரு நபர், பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ ஏன் அப்படின்னா அவருடைய கிரகங்கள், அது அவர் நின்ற நிலை அப்படின்னா, இப்போ மீனத்தில் செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, ராகு இருக்குது. அப்போ ராகு மீனத்திலே இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனம்ங்கிறது சூரியன் நட்பாக, அப்போ சூரியன் நட்பாக இருப்பார். சந்திரன் சமமாக இருப்பார், எந்த பாதகமே இல்லாத இருப்பார். புதன் நீச்சமாக இருப்பார். குரு தான் அங்கே ஆட்சி வீடு. அதே மாதிரி சுக்கிரன் தான் மகா உச்ச வீடு. அதே மாதிரி சனியும் ஹாப்பினஸ்ஸாக இருப்பார், சமமாக இருப்பார். ராகு கேது கூட அங்கே நட்பு தாங்க, பகையில். எதுக்கு? மீனராசிக்காரனுக்கு. ஆக இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அவ்வளோ டாப் 4 கிரகங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று புதன் மட்டும்தான் நீச்சமாக இருக்கும். மற்ற எல்லாமே நட்பு, சமம், ஈக்குவல் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி. நான் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் அமையுமா அந்த மீனராசியில் மட்டும். ஏனென்றால் மீன் எதிர்த்து நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு திறமை, மீன் தான் எதிர்நீச்சல் போடக்கூடியது. அதற்காகவே தான் மீனராசி, அதாவது வான்மண்டலத்தினுடைய 12வது ராசியாக மீனம் அமைகிறது, ஒரு சிறப்பு ராசியாக. ஆக என்னது? அதுதான் சிறப்பு ராசி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மீன ராசிக்கு 2வது வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம். குரு 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு போயிருக்கார் மீனராசி. 3வது வீடு எந்த வீடு? குரு உட்காந்துருக்கிற வீடு. குரு உட்காந்துருக்கிற வீடு ரிஷப வீடு. மீனத்துக்கு 11வது வீடு. குரு நின்ற பார்வை 11வது வீடு. அதே மாதிரி குரு நிற்கிற இடத்துல இருந்து எது? 11வது வீடு. அப்போ பேக்கில் 11வது வீடு. அதனால் குரு பார்த்தா 3 11வது வீட்டை குரு மீனத்தை தான் பார்க்குறார். அப்போ 11வது வீடு லாபஸ்தானம். அப்போ அது என்னது? பாக்கியஸ்தானம், சிறப்பான ஒரு பாக்கியஸ்தானம் 11 தான். அதுதான் லாபஸ்தானம். 11 வச்சு தான் எல்லாமே சொல்கிறது. 11ங்கிறது 10க்கு 11. இப்போ வேலை, தொழில் இது எல்லாமே 10க்கு 11. ஏன்னா அவருடைய சப்ளாடு 10ஆம் அதிபதியை பார்த்தாலே, லக்னாதிபதி பார்த்தாலோ அல்லது 10ஆம் அதிபதி பார்த்தாலோ, இப்போ குரு இப்போ நின்ற இடத்துல இருந்து அவர் பார்க்குறாரு, 11வது பார்வையாக பார்க்குறாரு. இப்போ ராசிக்கு மீன ராசி, குரு 3வது வீடு. அப்போ ராசியிலேருந்து திருப்பினீங்கன்னா சகோதரஸ்தானம்,
வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், பகை நீங்கும், சகோதர உறவுக்குள் நட்பு, சகோதர உறவுக்குள் இருந்த விரிசல்கள் ஆக வந்து பார்த்திங்கன்னா நட்பாகும். ஆக தன்னிடம் இருந்து வாக்குஸ்தானம், அப்போ 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருந்தாலே சொன்னது பலிக்கும், நினைக்கிறது நடக்கும். ஆக வாக்குஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போ 12வது வீடு அப்படிங்கிறது விரைய வீடு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறியா இல்லையா? காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தி வாக்கு கொடுத்திருப்பீர்கள். அந்த வாக்கை இப்போது நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. குருவால் ஒரு பெருமை. இந்த குருவருளால் அந்த திருவருள் இறைநிலை கோயில் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இறைநிலை சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு, தொலைதூர பயணம். அப்போ என்ன ஆகுது? திருச்செந்தூர். அப்போ திருச்செந்தூர் மூவர் சமாதி இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்து முறையாக போய் வழிபாடு செய்து அவர்களுடைய பொற்பாதங்கள் வந்து கால்படி தெய்வங்கிறது எல்லாம் வல்ல முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த முருகனுக்கு ஒரு தனி பவர் உலகத்தில். அவர் தான் எல்லாமே. ஆக எல்லா விஷயத்திலையும் வந்து முன்னோடியாக நின்று சூரசம்காரம் செய்து தன் அழகன் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் வந்து வெற்றியாளர், நான் அழகன், நான் தான் அனைத்து நபர்களுக்கும் நான் தான் ஒரு பெரிய அழகன், அதே மாதிரி வந்து வெற்றியாளர் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த முருகப்பெருமான். திருச்செந்தூர் சென்று புனித யாத்திரை சென்று மூவர் சமாதி சென்று இவர்கள் உங்களுடைய பாதங்கள் எல்லாம் அந்த புனித சித்தர்களால் அந்த புனிதம், அதாவது உங்கள் பாவங்கள் புனிதம் பெறுகிறது. முடிந்தளவு வந்து திருச்செந்தூர் சென்று, அதாவது இந்த விஷயங்கள் வந்து சித்தர்கள் சமாதிகள் சென்று வந்து புனித யாத்திரை ஆடி, இந்த புனித நீராடி, மூலிகை தீர்த்தம் ஆடி சென்று அங்கேயே வந்து முடிந்தளவு வந்து முன்னோர்களை பெரியோர்களை அப்படின்னா அங்கே தான் அந்த மூவர்கள் அங்கே தான் இருக்காங்க, மும்மூர்த்திகள் அங்கே தான் இருக்காங்க, மூவர் சமாதி அங்கே தான் இருக்குது, 3வது கண்ணும் அங்கே தான் இருக்குது. அதனால தான் மீனராசி அன்பர்களே திருச்செந்தூர் வந்து எப்பயுமே வருஷம் ஒரு தரமாவது மீனராசி அன்பர்கள் ஆண் பெண் இருப்பாளர்னு கண்டிப்பாக கம்பல்சரி திருச்செந்தூர் சென்றாக வேண்டும். வருடம் ஒரு முறை. அதே மாதிரி பழனி ஆவினன்குடி சென்றாக வேண்டும். பழனி மலை ஏறலையோ 2வது பிரச்சனை. அங்கே முதல் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? முருகன் ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி முதல் படையில் முருகன் சித்தர்களோடு போகர்களோடு காட்சியளிக்கிறார். அங்கே தான் ஒரு பொக்கிஷமே அங்கே தான் இருக்கான். அதனால தான் வந்து போகருக்கே சில விஷயங்கள் மறந்து போய் அந்த இடத்துல போகரே வந்து தடுமாற்றமாகி போய் கடைசியில் வந்து அந்த முருகனுக்கு வந்து கண் திறக்கும் போது தடுமாட்டமாகி போய் வாரத்தில் போய் கிருஷ்ண பரமாத்மாவால், அதான் அவர் வந்து அவருடைய சூட்சமத்தால் அவர் போய் அங்கே அவருடைய பகடை உருட்டுறதுனால அவர் போய் உக்காந்துட்டார். செவனியன் கண் இருட்டாகி போய் ஒன்று அங்கே போய் மதிமயங்கி மடியில் விழுந்துட்டார். யார்? போகரே. அந்த போகருக்கே வந்து ரூட்டை போட்டு கொண்டு வந்தாலும் யார்? சீடர். அவருடைய சீடரால் தான் அந்த இடத்தையும் வந்து பொக்கிஷமாக்கி அப்புறம் தான் அங்கே வந்து முருகனுக்கு வந்து அந்த உயிர் கொடுக்கப்பட்டது. மூலிகை வந்து கொண்டு அமைக்கப்பட்டு அந்த கண் திறக்கப்பட்டது. அது எங்கே என்றால் திருஆவினன்குடி முருகன். அதனால தான் திருஆவினன்குடி முருகனை நீங்கள் முறையாக முதல் வழிபாடு செய்து பிறகு மேல்மலை ஏறி முருகனை வழிபாடு செய்யலாம். அவர் வந்து திருவிளையாடல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்கே வந்து மேலே போய் காலை சுற்றி குதியை வச்சு அமுத்தி சுற்றினது தான் பழனி மேலே. அங்கே பொக்கிஷங்களெல்லாம் எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணது, எங்கே தயார் பண்ணது எல்லாமே வந்து திருஆவினன்குடி. அதனால தான் சித்தர் கண்ணாடி, சித்தர் பொக்கிஷம் எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் முதல் கால் பதிப்பு இங்கே வந்து அடிமலையில் பதிச்சு இங்கே பார்த்து அதுக்கு மேலே தான் மேலே இருங்க அப்படிங்கிறது. அதுதான் ரியலி, அதுதான் உண்மை. எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மேக்சிமம் வந்து இதெல்லாம் வந்து சித்தர் பெருமக்கள் நிறையா, ஆன்மீகவாதிகள் நிறையா இதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகக்கூடிய ஒரு நபர்கள் மீனராசி நேயர்கள். அதனால் ஏனென்றால் அங்கே வந்து குரு வந்து அவருடைய ஜாதகத்தில், அதான் நான் முன்னவே சொன்னேன், மீனராசியில் வந்து புதன் மட்டும்தான் நீச்சம் மாறார், மற்ற கிரகங்கள் அத்தனையும் மீனராசியில் தான் உச்சம் பெறுகிறது. அதனால தான் மிகுந்த ஆற்றல் கொண்டவர்கள் மீனராசி அன்பர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் தான் இறுதியில் ஜெயிக்க பிறந்தவர்கள். கடைசி வரைக்கும் இழுத்து 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 அடிச்சு விட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நொந்து நூடல்ஸ் ஆகி வனவாசம் அப்படிங்கிறது எல்லாம் அனுப்பிவிட்டோம். வனவாசம், பிரிவு நிலை, குழப்பமான ஒரு நிலை, தடயம், அதே மாதிரி எல்லாம் வந்து ஆசீர்வாதம். குரு பகவான் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் வழங்குவார். அடுத்தவங்களும் முன்னேற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க முன்னேற மாட்டாங்க. இவங்கள் காலங்கள்லாம் வந்து 120 வருஷம் ஆயுளத்தை பிரித்து 30 வருஷத்தை பிரித்து மீதி இருக்கிற வருஷத்தை தான் தனக்காக செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு 2ஆம் நிலை மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்.
அதனால் வந்து இப்போ இந்த மீனராசியில் வந்து இந்த 30 வயதை தாண்டிய நபர்களுக்கெல்லாம் இது இந்த குரு பகவான் வந்து பொற்காலங்களாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். புதிய தொழில் தொடங்குவது, ஒரு நல்ல அமைப்பு, இடம் மாறுவது, இடம் மாறுதலுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு, வீடு மனை இடம் மாறுதல், தொழில் வந்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நல்ல நட்பு கிடைக்கும். ஏதாவது வந்து உயரிய நட்பு, நல்ல நட்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். எதிரிகள் எல்லாம் 3ஆம் இடம் வேலை செய்து பார்த்தியா, அதனால் வந்து சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானமாக யார் வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து சரியாகக்கூடிய ஒரு நிலை இனிமேல் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குருவால் பார்க்கப்படும். அப்போ குருவால் நீங்கள் யாரை வந்து கேவலமாக பார்த்தீங்களோ அந்த ஆளெல்லாம் இந்த குரு பார்வைப்பட்டு அவன் வந்து ஒரு பொக்கிஷமாக மாறுவான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் கண் முன்னாடியே பார்க்கலாம். இந்த குரு பயிற்சினால் மீனராசி ஆண் பெண் இருபாளர் கல்வியில் வந்து அருமையான ஒரு முன்னேற்றம், சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 4 குடையவர் புதனே மீனராசியில் வந்து நீங்கள் வந்து இப்படி நினைக்கக்கூடாது நீசமாக இருக்குன்னு. அப்போ புதன் நின்ற நட்சத்திரம், புதன் எங்கே நிற்கிறாரு? அப்போ குருனுடைய நட்சத்திரம் நிற்கிறார் புதன். அதாவது அன்று குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலத்தில் புதன் வந்து ஜாதகத்திலே மீனத்தில் வந்து குரு வந்து, அதாவது புதன் வந்து நீச்சம். ஆனாலும் அந்த மீனராசியில் தான் புதன் அன்று அங்கே தான் இருக்கார், புதனும் அங்கே தான் இருக்கார். ஆனால் 4ஆம் பாவத்து அதிபதியை பார்க்கணும், அவரும் புதன் தான். ஆனால் 4ஆம் பாவத்து அதிபதி அவர் யாருடைய சப்ளாடில் நிற்கிறார், அதை தான் கவனிக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து 30 டிகிரி அப்படின்னா, இப்போ 30 டிகிரிக்கு வந்து புதன் வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டிகிரிக்கு வந்துட்டார். அப்போ மேசத்தை வந்து தொட்டுட்டார். அப்போ பரணியினுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் புதன் வந்து நின்று அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த நீச்சம் வந்து நீச்ச பங்க யோகமாக மாறுகிறது. இதுதான் வந்து கேபி பாவம் சொல்லுது. அதனால தான் கிரகத்திற்குள் கிரகம், பாவத்திற்குள் பாவம். அதே மாதிரி வந்து யாருடைய சாரத்தில், யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார், அந்த நட்சத்திரம் வந்து அப்போ போராட்டத்தில் நிற்கிறாரு. மீனத்துலேருந்து மேசத்துக்கு டச் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டிகிரியில் போய் டச் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ 30க்குள்ளே 3 டிகிரி, 1 டிகிரி உள்ளே நுழைஞ்சிட்டா கூட அந்த 30ல் போய் தொடும் அடுத்த வீட்டில். அப்போ அந்த பாவாதிபதி துணை புரிகிறதுனால நிச்சயமாக அது நீச்ச பங்கு யோகமாக மாறுகிறது இந்த குரு பயிற்சியினால் மீனராசிக்கு. அதனால தான் இது வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு சூழ்நிலையில் நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். அதனால தான் தொலைதூர பயணம் இதெல்லாம் வந்து சிறப்பு யோகத்தில் குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இந்த குரு அருள் திருவருளாக மீனராசிக்கு அமையும் ஒரு நல்ல காலம் மே 1ஆம் தேதி முதல் பிறக்கப் போகிறது என்பதை நினைவில் வைத்து நான் செய்ததெல்லாம் முன்னோர்களை, காக்கை குருவிகளுக்கு வழிபாடுதல், இதன் மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முறையாக செய்தீர்கள். ஆனால் பகவான் உங்களில் காட்சி அளிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. உங்களுக்குள் ஒரு இறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அருமையான ஒரு காலம் இந்த குருவால். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.